ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இந்த சேனல்ல தொடர்ந்து பல டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். 8 மணி நேரம் சுண்டலை நல்லா ஊற வச்சு இது போல எடுத்துக்கோங்க. பாவக்காயும் இது போல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்ல 1 கப் அளவுக்கு ஊற வச்ச சுண்டல், 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணின துவரம் பருப்பு, 3 பல்லு பூண்டை இடிச்சு சேர்த்திக்கங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு தடவை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் நல்லா அடங்கினதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா குழைய வெந்திருக்கணும். இப்படி நம்ம நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிஞ்சு வரணும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து இது நல்லாவே லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இதிலிருந்து நல்ல மணமாக வரும். அது வரைக்கும் நாம் இப்படி நல்லா சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் காரத்துக்கு 8 வரமிளகாய் சேர்த்து இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே போலவே நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது போல் மொறு மொறுன்னு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் பாவக்காயை நல்லா க்ளீன் பண்ணி இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இது போல் இந்த ஆயில்லையே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை போயிடும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே ஒரு 2-3 மினிட்ஸுக்கு இந்த புளி கரைசல்லையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதோட பச்சை ஸ்மெல்லும் ஃபுல்லாக போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான், ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு இல்லை. ஸோ லைட்டாக உப்பு சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதையும் க்ளோஸ் பண்ணி நல்லாவே ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லாவே கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகி கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியானது மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சுண்டலை இது கூடவும் சேர்த்து இதையும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கணும். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுடைய கிரேவி 90% ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, சீரகம், பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், தாளிப்பும் கொடுத்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு இதையும் நல்லா ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், மணக்க மணக்க நம்மளுடைய கிரேவி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.